தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் திரு பிரான்சிஸ் சார் அவர்களே, இந்த பகுதியினுடைய வார்டு உறுப்பினர் சகோதரர் அவர்களே மற்றும் வட்டார வள மைய மேற்பார்வையாளர் பிரான்சிஸ் சார் அவர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரி அவர்களே, எனக்கு பின்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே மற்றும் குழு இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, முன்னாள் மாணவர்களே, அருமை குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு விழா தொடர்ந்து எல்லா அரசு பள்ளிகளையும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் தற்பொழுது இப்ப அதனுடைய தொடர்ந்து இந்த புதூர் நம்பர் 5லயும் இப்ப தொடர்ந்து ஆண்டு விழா நடைபெற்றுக் இந்த ஆண்டு விழா தற்பொழுது இப்ப மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டு விழா ஒவ்வொரு பள்ளிகளையும் நடத்த வேண்டும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு ஒவ்வொரு பள்ளியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சில பள்ளிக்கூடங்களில் சிம்பிளா வச்சிருவாங்க, சில பள்ளிக்கூடங்களில் கிராண்டா வைப்பாங்க. இப்ப நம்ம பள்ளிக்கூடத்துல நம்பர் 4 பள்ளிக்கூடத்துல சிம்பிளா இருக்கிறதா கிராண்டா இருக்கா? சொல்லுங்க, எப்படி இருக்கு? எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது? கிராண்டா நடக்குது, ரொம்ப அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஆண்டு விழா நடக்குது, ஆண்டு விழா நடத்த சொல்றாங்க அப்படின்னா, மாணவர்களுக்கு கல்வி மட்டும் அவனை வளர்த்து விடுவதில்லை, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக ஆண்டு விழா அமையும் என்பதால் ஆண்டு விழா அதை நடத்துறாங்க. ஒரு மனிதன் வந்து வளர்ச்சியுற்ற மனிதனுக்கு வந்து ஒரு கல்வி மற்றும் கல்விதான் வேணும், கட்டாய கல்விதான் வேணும். இந்த கல்வி மட்டுமே அவனை மட்டும் மாத்துறதில்லை, அவனுடைய தலைமுறையவே மாத்திடும். கல்வி வந்து அவனுடைய குடும்பத்தை மட்டும் இல்ல, வரக்கூடிய சந்ததியினர் தலைமுறையவே மாற்றிவிடும். அது அவ்வளவு மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் வந்து கல்வி. அதே கல்வி மட்டுமல்ல, அவனுக்குள்ள திறமையெல்லாம் இருக்கும். நல்லா டான்ஸ் ஆடுவான், நல்லா சரியா படிக்க மாட்டான் ஆனா நல்லா எழுதுவான், சரியா படிக்க மாட்டான் ஆனா அருமையா வரைவான், நல்லா எழுதுவான், நல்லா. அதனாலதான் சில நேரத்துல பார்த்தா அந்த சுவர் விளம்பரங்களை எல்லாம் பார்த்தா அழகா எழுதுவாங்க. அப்படி இப்படின்னு ஒரு எழுத்து வந்துடும். நம்மளாம் அந்த எழுத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுவோம். ஓவியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுவத்துல எழுதுற ஓவியர்கள்லாம் பார்த்தா அப்படி எப்படின்னு சொல்லுவாங்க, வா போடுறதா